ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு. நம்ம வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். நீங்கள் ரொம்ப ஈகராக ஃப்ரெஞ்ச் கற்றுக்குறீங்க, ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாததான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். நம்ம கொஞ்சம் கிராமர் படிக்க போகிறோம். இப்போ கிராமர் நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணவோ இல்லை ஒரு சென்டென்ஸ் பேசவோ வந்து உங்களுக்கு புரியும். அதனால இந்த கண்டென்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிராமர் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ இல்லாத ஒரு கண்டென்ட் தான் நம்ம ஃப்ரெஞ்சில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடைய கிராமர் பொறுத்த வரைக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் படிக்கிறதுக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது என்னன்னா டெஃபினைட் ஆர்டிக்கல் இல்லை ஆர்டிக்கிள் டெஃபினி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவோம். நவுன்னா தமிழில் வந்து பெயர்ச்சொல் சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு பர்சனையோ இல்லை ஒரு திங்கையோ இல்லை ஒரு ஊரையோ இதை மாதிரி குறிக்கும் போது நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். மேல் ஃபீமேல் அது மாதிரி, அதாவது மஸ்குலைன் ஃபெமினைன் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஃப்ரெஞ்சில் இருந்து இது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இங்கிலீஷில் நம்ம சொல்வோம் த புக், த ஆப்பிள், த ஹவுஸ், த டோர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஆர்டிக்கிள் தான் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த லன்றது மேஸ்குலைனை குறிக்கும், அதாவது மேல் அப்படின்றத குறிக்கும். இப்போ ஒரு டேபிளாக இருக்கட்டும், ஒரு சேராக இருக்கட்டும், இல்லை ஒரு கதவாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெலிவிஷன், இல்லை ஒரு ஊர், ஒரு பர்சன், நான் சொன்ன முதலியே இதை மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து மேஸ்குலைன் ஃபெமினைன் போட்டு தான் வேர்டே வந்து இருக்கும், நவுனே வந்து இருக்கும். இது இல்லாத எந்த ஒரு நவுனும் வந்து இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா மேஸ்குலைன். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டிக்கல் எதுனா ல. இது எப்படி சொல்லணும்? ல கர்சோன். ஃபார் எக்ஸாம்பிள் கர்சோன்னா பாய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேஸ்குலைனில் வர சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ல ஷொக்கோலா சாக்லேட். அது ல பத்தோ, பத்தோனா ஷிப். ல பேர்னா அப்பா, ஃபாதர். ல கர்சோன் முதலே சொன்னேன், கர்சோனா பாய். ல லீவ்னா புக்கு. ல டெலஃபோன்னா டெலிஃபோன் உங்களுக்கு தெரியும். ல ஷியன்னா நாய். ல ஷானா பூனை. ல சொலை, இது முதலே பார்த்துருக்கோம், சொலைனா என்ன? த சன். ல வான், இதுவும் பார்த்துருக்கோம், த விண்ட். ல ஷப்போனா கேப், ஹேட். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, ஊருக்கும் வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஊருக்கு சில ஊரை வந்து பார்க்கலாம். ல பிரேசில், ல ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ லன்றது மேஸ்குலைனை குறிக்கும். இந்த மேஸ்குலைன் வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த ஆர்டிக்கல் லே யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் 100% இதை வச்சு ஒண்டி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பை ப்ராக்டிஸ் பேசும்போது என்னன்னு வந்து படிக்கும் போதே இந்த ஆர்டிக்கிளை சேர்த்து நம்ம படிச்சுக்கணும். இப்போ டேபிள் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த டேபிளோட சேர்த்து நீங்கள் படிச்சுக்கணும். அதனால் அது மாதிரி படிக்க தான் நம்மளுக்கு இந்த ப்ராக்டிஸ் வந்து வரும். அதனால் இதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் ஒரு வேர்டை படிக்கிறீங்கன்னா அந்த ஆர்டிக்கிளையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் வேர்ட்ஸ். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டிக்கல் என்னன்னா லா, LA, லா. LA அதை வச்சு தான் நம்ம ஃபெமினைன் வேர்ட்ஸை வந்து சொல்லணும். இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். லா மேர்ன்றது மதரை குறிக்கும். இதே வந்து லா மேர்னு ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் என்னொன்னும் இருக்கு, அது என்னன்னா சியை குறிக்கும். லா மேர் வந்து MER அப்படின்னு வரும். லா மேர் சின்றது MER அதை வந்து குறிக்கும். அடுத்தது லா பிளாஷ்ன்றது பீச். நெக்ஸ்ட் லா போம் ஆப்பிள். நெக்ஸ்ட் லா டெலிவிசியோன். நெக்ஸ்ட் லா பனான்,
la table, la voiture, la fille, filleன்றது girl. நெக்ஸ்ட் la feuille, feuilleன்றது leaf, இலைய குறிப்புன்றது விளக்கு. la lampe, கண்ட்ரியை பார்த்தீங்கன்னா la France அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், la Belgique அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ நம்ம ஃபெமினைன் வேர்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது த யூஸ் பண்ணுற ஆர்டிக்கிள் வந்து 2 பார்த்தோம், ல பார்த்தோம், அதுக்கப்புறம் லா பார்த்தோம். இதுக்கப்புறம் இன்னும் மீதி இருக்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது ப்ளூரலுக்கு. ப்ளூரலுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா லே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். LES ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும். இது ப்ளூரலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ளூரல் யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து இங்கே ஜெண்டர் இருக்கும், மேஸ்குலைன் ஃபெமினைன் ஜெண்டர் இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து நம்ம வந்து பார்க்க வேணாம். அதை பார்க்காத நம்ம எல்லாமே வந்து ப்ளூரலில் யூஸ் பண்ணும் போது முன்னாடி வந்து லே போடணும். ஆனால் வந்து ஜெண்டர் வந்து உண்டு. இப்போ வந்து போம் சொன்னேன் இல்லையா, லா போம், ஆப்பிள் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபெமினைன். ப்ளூரலில் சொல்லும் போது எஸ் வந்து ஆட் பண்ணணும். ஆனால் முன்னாடி ஆர்டிக்கல் எழுதும் போது LES அதை வந்து எழுதணும். அப்போனா நீங்கள் லே எழுதும் போது அது வந்து ப்ளூரலை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இங்கே எஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், லே போம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் வந்து அந்த லேவை வச்சு அது நம்ம ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் ப்ளூரலுக்கு என்ன யூஸ் பண்ணோன்னு சொன்னேன், லே, LES யூஸ் பண்ணோன்னு சொன்னேன் இல்லையா. இதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். லே chocolat, les livres, les garçons, les filles, les femmes, les bateaux, les pommes, les voitures, les lunettes, les fruits, les tables. இதே மாதிரி ஊருக்கு பாருங்க, les États-Unis, les États-Unisன்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் வாங்க. லே chocolat, chocolat உங்களுக்கு தெரியும் இல்லையா என்னன்னு, சாக்லேட்ஸ். அடுத்தது லீவ்ரு முன்னாடியே சொன்ன புக்ஸ். கர்சமும் முன்னாடியே சொன்ன உங்களுக்கு பாய்ஸ். அடுத்தது ஃபீ, அதுவும் நான் முன்னாடி சொன்ன கேர்ள்ஸ். ஃபார்ம், ஃபார்ம்ன்றது விமன். அடுத்தது பத்தோ, பத்தோன்றது ஷிப்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா AUX போட்டிருக்கேன். அப்போ ப்ளூரலில் பத்தோன்னு சொல்கிறதுக்கு நம்ம லாஸ்டில் இருக்கிற AUX வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது போம், போம் ஆப்பிள்ஸ் ஃபர்ஸ்டே சொன்னேன். வத்யூர், வத்யூர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன உங்களுக்கு காருன்னு சொல்லிட்டு. லியூனட், லியூனட்னா கிளாஸஸ். அடுத்தது ஃப்ரீ, ஃப்ரீன்றது ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் தாபிள், தாபிள் வந்து டேபிள்ஸ். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எத்தாசுவினி, எத்தாசுவினி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இப்போ ப்ளூரல்ஸ் வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க. ப்ளூரல்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கும் ஜெண்டர் இருக்குது. ஆனால் வந்து ப்ளூரல்ஸில் முக்கியமாக நம்ம போட வேண்டியது LES. இதை வச்சு தான் நம்ம இதை ப்ளூரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஆனால் எஸ் வந்து பின்னாடி சேர்க்கணும். ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம், எஸ்ஸை வந்து நீங்கள் பின்னாடி சேர்க்கணும். அப்போ இது வரைக்கும் 3 ஆர்டிக்கல் பார்த்துருக்குறோம். ஆனால் 3மே எதை குறிக்கும், தன்றதை தான் குறிக்கும். என்னென்ன பார்த்தோம், லே, லா, லே அப்படின்னு 3 ஆர்டிக்கல் பார்த்துருக்கோம். லேன்றது மஸ்குலைன், லான்றது ஃபெமினைன், லேன்றது ப்ளூரலுக்கு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆர்டிக்கல் சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் தான் இது. வந்து சீசன்ஸு, அதுக்கப்புறம் வந்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். L' தான் இது. இது பார்த்தீங்கன்னா லோபித்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எங்கெங்க யூஸ் பண்ணுவோம், L''னா ஒயலுக்கு முன்னாடியும் H அதுக்கு முன்னாடியும் இந்த L' யூஸ் பண்ணுவோம். இப்போ லா லே வருதுன்னு வச்சுங்க, அதில் இருக்கிற ஈயை எடுத்துடணும் ஒயல் வரும்போது. அதே மாதிரி H வரும்போதும் இந்த அதுக்கு முன்னாடி இருக்கிற ஈயோ இல்லை ஏவோ எடுத்துட்டு தான் வந்து அஃபாஸ்ட்ராஃப் போட்டு நம்ம எழுதணும்.
அதை பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சொல்ல மாட்டோம், இங்க எல்லப்பா ஸ்டாப் போட்டு லொபித்தால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது லெத்தே, லெக்கோல், லெக்லீஸ், லொர்டினாத்தர். அடுத்தது லோனா தண்ணி. அடுத்தது ஈஸ்க்கும் கண்ட்ரீஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலான்னு. இங்க பாத்தீங்கன்னா லாங்லெத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எல் போட்டு லாங்லெத்தர் அப்படின்னு. லாங்லெத்தர்ன்றது இங்கிலாண்டை குறிக்கும். அப்ப நம்ம எல் அப்பாஸ்ட்ராஃப் எங்க யூஸ் பண்ணுவோம்? ஒயலுக்கு முன்னாடியும் ஹெச்சுக்கு முன்னாடியும் நம்ம எல் அப்பாஸ்ட்ராஃப் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். ஆர்டிக்கிள் டெஃபினிட்னா இங்கிலீஷ்ல என்ன? தன்றதை தான் நம்ம பிரெஞ்சுல வந்து 4 டைப்ஸா சொல்றோம். என்னென்ன சொல்றோம்? ல, லா, லே, எல் அப்பாஸ்ட்ராஃப். ஓகே, இதை பேஸ் பண்ணி இப்ப நம்ம ரிவிஷன் பண்ணலாம் வாங்க. இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து அதில் நான் ஆர்டிக்கிள் எழுதியிருக்க மாட்டேன். நீங்கள் வந்து என்ன ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எழுதுங்க. வாங்க இப்போ என்னென்ன வேர்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். பத்தோ, போம், ஃபை, கர்சோன், ஃபீ, ஃபாம், États-Unis, Angleterre, église, table, soleil, lunettes, chat, chien, hôpital, voiture. இப்போ வந்து இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து பின்னாடி உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுப்பேன். அப்ப நீங்க செக் பண்ணிக்கோங்க. Practice makes a man perfect. அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப உங்களுக்கு தானா வந்து நல்லா படிக்க வந்துடும். அதனால நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த வேர்ட்ஸை படிக்கும் போதே அந்த ஆர்டிக்கிளையும் சேர்த்து படிச்சுக்குங்க. அப்ப பேசும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னொரு டிப்பும் சொன்னேன். என்ன சொன்னேன்? மற்றவங்கள்ட்ட பேசும் போதும் இது வந்து தானா அவங்க பேசும்போது லே போடுறாங்களா லா போடுறாங்களா அப்படின்றத பார்த்தும் வந்து உங்களுக்கு கற்றுக்க முடியும். இன்னொரு டிப் சொல்கிறேன், டிக்ஷனரி யூஸ் பண்ணுங்க. டிக்ஷனரி யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்டிக்கிள். அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். அப்போ இந்த ஆர்டிக்கிள் வந்து ஃப்ரெஞ்சில் ரொம்ப முக்கியமானது. எல்லா வேர்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஆர்டிக்கிள் உண்டு. இந்த ஆர்டிக்கிள் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்சு வந்து பேசவோ எழுதவோ முடியும். அதனால திருப்பியும் சொல்கிறேன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். அதனால நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, thank you for watching this video. இன்னும் உங்களுக்கு நல்ல புது புது கண்டென்ட்டா இனிமேல் ஃப்ரெஞ்சில் வரும். நல்லா வந்து பார்த்து ஃப்ரெஞ்சு கற்றுக்குங்க. Dream it, wish it and do it.